மீனா இங்கே தானே இருக்கா? ஓ, போய் கூட்டிட்டு வா போலாம். சும்மா இந்த பிரச்சனைக்கெல்லாம் கோச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு போனா என்ன இருக்கும்? ஏப்பா இங்க ஒரு பிரச்சனைடா உடனே அங்க போயிருக்கா? அப்ப இங்க இருக்கிறவங்க மேல நீ என்ன மரியாதை வச்சிருக்க? இதான் இந்த வீட்டுல எனக்கு பிரச்சனை. இந்த வீடு வேண்டாம், நான் எங்க வீட்டுக்கே திரும்ப போயிட்டேன்னு நான் சொன்னா, உங்ககிட்ட எல்லாம் கோச்சுக்கு தான் நான் அங்க போனேன் நீங்களா நினைச்சுக்கிட்டா நான் என்னங்க பண்றது? அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க இருந்து வெளியே போயிருக்கு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. திட்டி முடிச்சிட்டீங்களா? எல்லாரும் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? எங்க வீட்ல இருந்து சண்டை போட்டு இங்க வந்திருக்கேன்னு நான் சொன்னா, ஜீவாவை விட்டுட்டு வந்துட்டேன்னு நான் சொன்னா, அவங்க என்ன தங்கமா வச்சு தாங்குறாங்க. நான் ஏன் அவங்களை விட்டுட்டு வரணும்? நான் இங்க வந்தது நீங்க எல்லாம் உண்மையிலேயே மனுஷங்க தானான்னு கேட்டுட்டு போகதான். ஏய் மீனா, இருமா, நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன சொன்னீங்கப்பா? நான் இங்க சீக்கிரமா திரும்ப வந்துருவேன் நினைச்சீங்க, ஆனா இவ்ளோ சீக்கிரம் திரும்ப வருவேன் நினைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? அப்படின்னா நான் எப்படியும் இங்க திரும்ப வருவேன் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, அப்படிதானே? நீ அங்க வாழணும்னு வேற நினைக்கணுமானா? நினைக்கலன்னு தான் தெரிஞ்சு போச்சே. நீங்க சொல்ற ஆளை நான் கல்யாணம் பண்ணா நான் நல்ல பொண்ணு, எனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்ல பொண்ணு இல்ல. நான் ஓடி போனேன்னு சொல்றீங்களே, நான் லவ் பண்ணேன்னு தெரிஞ்ச உடனே நீங்க அதை பத்தி என்கிட்ட பேசுனீங்களா? என்ன அடைச்சல வச்சீங்க, அப்புறம் ஓடி போகாம வேற என்ன பண்ணுவாங்க? கலை, இவ்வளவு முதல்ல வெளியே போக சொல்லு. வெளியில போக தான் போறேன், போகாம இங்க தங்கறதுக்குலாம் நான் வரல. உங்களுக்கு என் மேல ரொம்ப பாசம், உயிரையே வச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன்ப்பா. அதெல்லாம் போய், உங்களுக்கு என் மேல பாசமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அக்கா கொஞ்சம் பார்த்து பேசுக்கா. இது பாரு ஸ்வேதா, உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது, என் மேல உள்ள கோவத்துல பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு சரக்கு நிறுத்திருக்கீங்க. சரக்கு நிறுத்தினா கடையில நஷ்டம் வந்தா அது எனக்கும் தானேப்பா கஷ்டம். அது தெரிஞ்சும் நீங்க வேணும்னே செஞ்சிருக்கீங்க. அப்படின்னா நானும் சேர்ந்து கஷ்டப்படணும்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. இதுக்கு பேர் தான் பாசமா? ஆனா அங்க ஜீவா வீட்ல எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? உங்களால தான் கடையில பிரச்சனைன்னு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேன்னு சொல்லி என்கிட்ட அவங்க எதையும் சொல்லவே இல்லை. அவங்க பாசம் தான் எனக்கு பெருசு. அப்படின்னா அங்கே இருக்க வேண்டியதானடி, எதுக்கு இங்க வந்த? இதையெல்லாம் கேட்டு போலாம் தான் நான் இங்க வந்தேன். கடையில சரக்கு நிறுத்தினா பட்னி கடந்து நான் இங்க வந்துருவேன் நீங்க நினைச்சீங்க, அது நடக்கல. உடனே ஜீவாவோட தம்பியையும் அவரோட பொண்டாட்டியையும் வண்டியில இருந்து தள்ளி விட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படி பண்ணீங்க? அப்படி என்னப்பா பெரிய வெறி உங்களுக்கு? நான் பண்ணது தப்பு நினைச்சா என்ன அடிக்க வேண்டியதானே? எதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்தணும்? இதெல்லாம் நடந்தா அங்க எப்படி நான் சந்தோஷமா வாழ முடியும்? இதெல்லாம் நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? நீங்க எங்க யோசிக்க போறீங்க? நான் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு தானே இது எல்லாத்தையும் செய்றீங்க. நேத்து வரைக்கும் உங்க மேல எனக்கு ரொம்ப பாசம் இருந்துச்சுப்பா. ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களை தேடினேன். இப்ப உங்க மேல கோபம் மட்டும் தான் இருக்கு. எங்க அப்பா அவருக்கு பிடிக்காததை செஞ்சா கொலை கூட செய்வார்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு.
பார்க்கவே பயமா இருக்குப்பா, அருவருப்பா இருக்கு. நீங்களா ஒரு அப்பாவா? ச்சே. இது பாருங்க, நீங்க என்ன பெத்தவங்க. திட்டுறதோ அடிக்கிறதோ இல்ல கொல்றதா இருந்தாலும் என்ன செய்யுங்க. என் வீட்ல இருக்கிற மத்தவங்க மேல கைய வச்சீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் வருவேன், வந்து கேட்பேன். நீங்க பண்றது அசிங்கம்னு சொல்லுவேன். நீங்க தப்பு செஞ்சு என்ன தாங்குற என் ஜீவா குடும்பம் ஒரு பக்கம், என்னையே கஷ்டப்படுத்துற நீங்களா ஒரு பக்கம். இப்ப நான் யார் பக்கம் நிக்க முடியும் சொல்லுங்க? யார் பக்கம் நிக்க முடியும்? ஜீவா பக்கம் தானே, அந்த குடும்ப பக்கம் தானே. அவங்க தான் எனக்கு முக்கியம். இப்ப புரிஞ்சுதா? நிஜமாவே இப்படி கேக்குதா? உங்க வீட்டுக்கு போனியா மீனா? பின்ன அங்க போய் நான் தங்கிடுவேன்னு நினைச்சீங்களா? அதான் சொன்னேனே, எனக்கு இந்த வீட்ல இதான் பிரச்சனை. நான் என்ன இந்த வீட்டு போனதா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க யாரும் தான் என்ன இந்த வீட்டு போன நினைக்கல. யாரும் உன்னை தப்பாவெல்லாம் சொல்லல. அது இதுன்னு எதாவது யோசிக்காது. இவ்வளவு நேரம் நீங்க அப்படிதானே பேசுனீங்க. என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம நான் இப்படிதான் பண்ணிருப்பேன்னு நினைச்சிட்டீங்கல்ல? சரி விடு மீனா, ஏன் இவ்ளோ கோவமா பேசுற? நான் இப்ப எங்க அப்பாவை போய் கேட்கலனா இன்னைக்கு இந்த வீட்ல என்னோட நிலைமை என்ன? நேத்து இவங்க பேசும்போது எல்லார் கூடவும் சேர்ந்து நீங்களும் தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. இதே இந்த வீட்ல வேற யாரையாவது இவர் இப்படி பேசியிருந்தா நீங்க கேட்டு சும்மா இருந்திருக்க மாட்டீங்கல்ல? நான் தான் சண்டை போடுறேன்னு ஒவ்வொரு தடவையும் என்னதான் திட்டிட்டு இருக்கீங்க. ஏன் சண்டை போட்டேன்? எனக்கு வீட்டுல நடந்த பிரச்சனை எல்லாம் தெரியாது. நான் உங்ககிட்ட பார்லர் போக பணம் கேட்டேன் தான். வீட்டுல இவ்வளவு கஷ்டம்னு சொல்லிருந்தா நான் கேட்டிருக்க மாட்டேன்ல. ஏன் சொல்லல? அது ஏன் தப்பா இல்ல உங்க தப்பா? மீனா, என்ன மீனா இது? நீ பேசாத ஜீவா, நீ பேசாத. உன் மேலதான் நான் கோவத்துல இருக்கேன். இவங்களாம் எனக்காக பேசலனாலும் பரவாயில்ல, நீ பேசாம இருந்த பாரு, அதான் கஷ்டமா இருக்கு. இப்ப கூட நான் சத்தமா பேசுறது உனக்கு கோவம் வருது. இந்த வீட்ல ஒவ்வொரு தடவையும் மத்த எல்லாரும் சத்தமா பேசும்போது நீ ஏதாவது கேட்டியா ஜீவா? உங்க அம்மா மட்டும் என்ன எத்தனை தடவை திட்டிருப்பாங்க, நீ ஒரு தடவையாவது கேட்டியா? கேட்க கூட வேணாம், என்கிட்ட ஆறுதலா ஒரு 4 வார்த்தை பேசுனியா? இங்க எல்லாரும் திட்டுவாங்க, உள்ள வந்து நீயும் திட்டுவல்ல? உனக்கெல்லாம் இவங்க தான் ஜீவா முக்கியம், நான்லாம் ஒரு ஆளே இல்லல்ல. இன்னைக்கு உன் தம்பிக்கு ஒரு பிரச்சனை உனக்கு கோவம் வந்தது. நான் உன் தம்பி சைடு நின்ன, ஆனா உன் தம்பி எங்க அப்பா கண்ணன் அடிச்சதுனால்தான் எல்லா பிரச்சனையும் வந்ததுன்னு எல்லாரும் சொன்னீங்கல்ல. ஆமா, எங்க அப்பா அடிச்சாருதான். ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் தங்கச்சி உன் தம்பி கூட பார்த்தா எங்க அப்பா அடிக்க மாட்டாரா? அடிச்சார்தான், அது தப்புதான். ஆனா அவர்கிட்ட போய் கோவமா 4 வார்த்தை பேசிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா எங்க அப்பாவை உன் தம்பி அடிச்சிருக்காரு, அதனால தானே எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது. அதெல்லாம் சொல்லாம எல்லாரும் ஏன் என்னையே சொல்றீங்க? இப்பவும் சொல்றேன், இங்க யாருக்கு என்ன நடந்தாலும் நான் கேட்பேன். ஆனா என்ன கேட்கதான் யாருமே இல்ல. சரி விடு மீனா,
வருத்தப்படாத, நீ இந்த வீட்டு பொண்ணுதான். நம்ம வீட்டுக்காக இந்த பிள்ளை அங்க போய் அவ்வளவு சண்டை போட்டுருக்கு. இந்த பிள்ளைய போச்சுட்டு இருக்கீங்களேம்மா. அப்பா, காலையில ஆன டென்ஷனுக்கெல்லாம் இப்பதான் முடிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. நிஜமாவே நீ உங்க அப்பா கிட்ட நம்ம வீட்டுக்காக சண்டை போட்டியா? அப்ப நீங்க என்ன இன்னும் நம்பலையா? அப்படி இல்ல, நம்புறேன். ஆனாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைதான். படுக்க வேண்டியதானே? வலி வலி எப்படி இருக்கு? எனக்கு காலில் சுளுக்கு தான், சரியாயிடுச்சு. கைதான் வலி, சரியாயிடும். உனக்கு? எனக்கு லேசா கையில வலி இருக்கு. தலைதான் ரொம்ப வலிக்குது. ஏங்க, மாத்திரை போட்டியலா? இல்ல, மாத்திரை போட்டியலான்னு கேட்டேன். அக்கா தான் கேட்க சொன்னா. நான் போட்டேன். நீ? நான் சாப்பிட்டேங்க. வலி பரவாயில்லையா? பரவாயில்லைங்க, மாத்திரை போடுறேன்ல, அதனால வலி இல்லை. எனக்கு அப்படி ஒருத்தன் குறுக்க வருவான்னு தெரியாது. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டியிருப்பேன். இப்படி கீழே விழ வச்சிருக்க மாட்டேன். அதான் அவங்க வேணும்னே வந்து தானே இடிச்சிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? என்னை நம்பி வண்டியில் உட்காந்துருப்பேன். நான் தான் கொஞ்சம் கவனமாக ஓட்டியிருக்கணும். காயத்துக்கு களிம்பெல்லாம் போட்டல? நெத்தியில போட்டேன், கையில போடதான் மறந்துட்டேன். என் முகத்தில் என்ன தெரியுது? மருந்த போடு. சரி.
உங்களுக்கும் வலி இருக்கும்ல. எனக்கு இதெல்லாம் ஒரு வழி இல்லை. நீ உன்னை கவனி. ஒரு நிமிஷம். கையை நீட்டு. பரவாயில்ல, இவக மனசுல எனக்கும் இருக்கதான் செய்யுது. என்ன சொல்றா. நான் ஒன்று கேட்பேன், நீ சரின்னு சொல்லணும். முடியாதுடா. என்ன என்னென்ன கேட்காம ஏன முடியாதுன்னு சொல்ற? நீ இப்படி பில்டப் பண்ணாலே ஏதோ வித்தியாசமா கேட்க போறேன்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லைண்ணே. சரி சொல்லு. கொடுக்கணும். கேள்றா, கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். அண்ணே, பெரிய அண்ணன் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்குமே திட்டுது. கதிர் அண்ணன் அடிக்க கை ஓங்கிட்டே இருக்கு. இப்போ நீ இப்படி பேசினா நான் என்னென்ன பண்ணுவேன்? ஆக்டிங் ஒர்க் அவுட் ஆகுதுடா. கண்டினியூ. என்னடா பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட? அவங்க ஓ மேல இருக்கிற அக்கறையில தான் திட்டுறாங்க. அதுவும் அண்ணன் உன்னை திட்டுறதெல்லாம் சும்மா மேம்போக்க தாண்டா திட்டம். உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்காதுடா. ஏன நான் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னை விட நீ ஓவரா ஃபீல் பண்றியனே. ஏலே டிக்காலி பாரு. இன்னைக்கு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே போகிறோம். வண்டியை கொடுக்க முடியுமா? வண்டியா? ஆ, ஏலே கடையில் வண்டி இல்லாமல் என்னத்தரா செய்யுது? ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் கூட வண்டி இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாருமே வண்டியில் வருவாங்கண்ணே. ப்ளீஸ்ண்ணே. சரி, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஏதாவது வண்டி கேட்டு வரேன். நீ போய் குளிச்சுட்டு வா. ஹை, தேங்க்ஸ்ண்ணே. ஏலே சி 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 போடா, போய் குளிச்சுட்டு வா. ஏன் குளிச்சாதான் எங்க அண்ணனுக்கு முத்தம் கொடுக்கணுமோ? ரொம்ப ஓவரா பண்ணாதானே. ஜீவா, நீ போகும்போது என்ன கோவில்ல விடுறியா? என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம்? அம்மாவுக்கு பிறந்த நாள்டா. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். நேற்று அம்மாவோட சண்டையை போட்டு வந்தேன். இன்னைக்கு அவங்களுக்காக கோயில. என்ன செய்யறது? அது வேற இது வேற இல்ல. சரி சீக்கிரம் கிளம்பி வா. உன்னை விட்டு அப்படியே நான் கடைக்கு போறேன். திரும்ப ஆட்டோல வந்துருவல்ல? ஆட்டோ பிடிக்கிறாங்க. அப்படியே நடந்தே வந்துருவேன். சரி, கோயிலை முடிச்சிட்டு கூப்பிடு. உன்னை நானே கொண்டு வந்து விட்டுறேன். சூப்பர் ஜீவா. அப்ப நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அண்ணே, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். உன் ஃப்ரெண்டுகிட்ட நீ இப்பயே சொல்லி வச்சிரு. கண்ணா, நீ குளிக்க போறியா? எஸ். ஏன்? இருடா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐயோ, நான் ஒரு 5 நிமிஷத்துல குளிச்சுட்டு வந்துடுறேன். நீ எனக்கும் 5 நிமிஷம் தான்டா. டேய், நீ குளிச்சதுக்கு அப்புறம் நான் குளிச்சா ஜீவா என்னை விட்டுட்டு போயிடுவான்டா. ஏன் ஜீவா, விட்டுட்டு போயிடுவல்ல? பின்ன கடைக்கு போவானாமா? பாத்தியா, இவன் கூட்டிட்டு போலனா நான் லொங்கு லொங்குன்னு அவ்வளவு தூரம் நடந்து போகணும்டா. கோயிலுக்கு தானே நீ? இன்னொரு நாள் போயிட்டு போங்க. இல்ல இல்ல, இன்னைக்குதான் எங்க அம்மாவோட பர்த்டே. நான் இன்னைக்கு தான் கோவிலுக்கு போகணும். ப்ளீஸ்டா, புரிஞ்சுக்கோ. இன்னொரு பாத்ரூம் கட்டுங்கன்னு சொன்னா கேக்குறாங்களா? டெய்லியும் காலையில டாய்லெட் முன்னாடி ஒரு க்ரௌடு, பாத்ரூம் முன்னாடி ஒரு க்ரௌடு. ச்சே. அது அங்க சொல்லு. இப்படி 2 பேரும் பேசிட்டு இருக்கிற நேரத்துல யாராவது ஒருத்தர் போய் குளிச்சுட்டே வந்துடலாம். கரெக்ட் கரெக்ட். அப்ப நானே போறேன். கண்ணா, நீ வெளியில பாத்திரம் கழுவுற பைப் இருக்குல்ல, அங்க குளிச்சிடுறியா? ஐயோ, என் இமேஜ் என்ன ஆகுறது?
பெரிய இமேஜ் ரொம்ப பண்ணாதடா. 5 நிமிஷம் தான், நான் வந்துடுறேன். சரியா? அண்ணி 5 நிமிஷம் தான், அப்புறம் லேட் ஆனா கதவு தட்டுவேன் பாத்துக்கோங்க. போடா போடா.